வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம். இப்பவும் அடைமொழிகள் சிறப்பு பெயர்கள் ஆல் அழைக்கப்படக்கூடியவர்கள் யார், சிறப்பு பெயர்கள் என்ன, சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர்கள் யார் அப்படிங்கிறதான் பார்க்க இருக்கிறோம். உரைநடை குறித்த ஒரு சில செய்திகள். தமிழ் உரைநடையின் தந்தை, அப்புறம் உரைநடை இலக்கிய தோற்றினர், இப்படிலாம் அழைக்கப்படுறவர் யாருன்னா வீரமாமுனிவர். உரைநடை இளவரசு அப்படின்னு அழைக்கப்படுறது யாருன்னா தாண்டவராய முதலியார். உரைநடை வேந்தர் என்று அழைக்கப்படுபவர் ஆறுமுக நாவலர். அதே மாதிரி தமிழ் காவலர் அப்படின்னு அழைக்கப்படுறவரும் ஆறுமுக நாவலர். தற்கால தமிழ் உரைநடையின் தந்தை, அதுவும் ஆறுமுக நாவலர் தான். அப்போ உரைநடை வேந்தர், தமிழ் காவலர், தற்கால தமிழ் உரைநடையின் தந்தை, இப்படிலாம் அழைக்கப்படுபவர் ஆறுமுக நாவலர். உரை முதல்வர் என்று அழைக்கப்படுபவர் இளம்பூரணர். உரை வழிகாட்டி நக்கீரர். உரை முன்னோடி நக்கீரர். உரை செம்மல் சேனாவரையர். உரை முனைவர் பேராசிரியர். மென்தமிழ் உரைநடையின் முதல்வர். உரைநடையின் முதல்வர், உரைநடையின் வேந்தர் அப்படின்னா ஆறுமுக நாவலர்னு பார்த்தோம். உரை முனைவர்னா பேராசிரியர். இது உரை முதல்வர் அப்படின்னா இளம்பூரணர். மென்தமிழ் உரைநடையின் முதல்வர் அப்படின்னா திருவிக்க. உரையாசிரியர் சக்கரவர்த்தி வைமு கோபாலகிருஷ்ணாச்சாரியார். தமிழ் மல்லிநாத சூரி நச்சினார்கினியர். உரை தலைமை ஆசிரியர் பேராசிரியர். உரை தென்றல் அடியாருக்கு நல்லார். உரை இளவரசர் பரிமேலழகர். அப்படி சொன்னது யாருன்னா கமில்ஸ் வெலபுல். உரையாசிரியர்களின் தலைமை ஆசிரியர் என்று அழைக்கப்படுபவர் இளம்பூரணர். இது சிற்பி பாலசுப்ரமணியன் இலக்கிய வரலாறுல இருக்கிற செய்தி. பிரவேச பால பண்டிதர் அப்படின்னு அழைக்கப்படுபவர் நாமு வேங்கடசாமி. தமிழ் தெய்வம் தேவநேய பாவாணர். பாஷா கவிசேகரர் இரா ராகவ ஐயங்கார். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.